வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் நேற்று மாலை 6 மணியுடன் தமிழகத்தில் பிரச்சாரம் ஓய்ந்தது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1,40,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் மட்டும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் 24,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னையில் உள்ளவர்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க வசதியாக 11,323 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமாக 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு அதிகமான வெயில் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. தமிழகம் கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரை முழு நிலவு திருவிழா வருகின்ற மே 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ட்ரம்ப் அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொலைதூர கல்வி திட்ட மாணவர்கள் பழைய அரியர் தேர்வுகளை எழுத மே மாதம் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இதற்கான தேர்வுகள் ஜூன் மாதம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் 152 தொகுதிகளிலும் தேர்தல் பரப்புரை ஓய்ந்தது. இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்தியா முழுவதும் உள்ள பொது போக்குவரத்து சேவைகளில் தடையற்ற பயணத்தை உறுதி செய்யும் வகையில் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரிய அதிபர் இந்தியா வருகை தந்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆண்டு அட்சய திருதிக்கு தங்க விற்பனை 30% வரை சரிந்துள்ளதாக நகை வியாபாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு இன்று மதியம் 1:25 சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 14,300 ரூபாயாகவும் 1 சவரன் 1,14,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை RDE பதிவு தொடங்கியது. JEE முதன்மை தேர்வு செஷன் 2 முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. தமிழகத்தில் தேர்தலையொட்டி வருகின்ற 23ஆம் தேதியன்று கொடைக்கானல், தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கோரி மனைவி சங்கீதா அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக விளங்கும் திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் 11 நாட்கள் நடைபெறும் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. வருகின்ற ஏப்ரல் 26ஆம் தேதி வரை டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலுக்கு ஈரான் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 29ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி முகவரி சான்று தேவையில்லை என்றும் அரசு அடையாள அட்டையான ஆதார், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்றவற்றை மட்டும் காண்பித்து 5 கிலோ LPG சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இண்டேன் பாரத் போன்ற நிறுவனங்கள் இந்த சிலிண்டர்களை வழங்குகின்றது. IPL 2026 தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்ததை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் முதல்வர் சௌத்ரி அவர்களுடன் நிதிஷ்குமார் சந்தித்து பேசினார். கிருஷ்ணா கால்வாய் சீரமைப்பு பணிகள் மீண்டும் தொடங்கியது. மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் புதிய கூடுதல் நீதிமன்ற கட்டடத்தை உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் திறந்து வைத்தார். ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு விழாவை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகின்ற மே 11ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் உள்ள 164 பள்ளிகள் எந்தவித அனுமதியுமின்றி இயங்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு என்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து இந்திய பெண்களிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற இந்திய கப்பல்களை தாக்கியதை கண்டித்து டெல்லியில் உள்ள ஈரான் தூதருக்கு வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழகம் முழுவதும் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 1,41,000 பேர் இதுவரை வாக்களித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 12 ஆண்டுகளில் மோடி அரசு கொண்டு வந்த அரசியல் திருத்த சட்ட மசோதா முதன்முறையாக தோற்கடிக்கப்பட்டுள்ளது என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். 2040ஆம் ஆண்டிற்குள் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் நோக்கில் இந்தியா பணியாற்றி வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 10,663 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசாயனங்கள் மூலம் பழங்களை பழுக்க வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று FSSAI உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற வைசாலி அவர்களுக்கு 88 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்காக திறக்கப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. சட்டவிரோத ஆற்று மணல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் சரணடைய ஏப்ரல் 28ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கள்ளழகர் கோயில் சித்திரை பெருந்திருவிழாவிற்கு கொட்டகை முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 148 கன அடியாக சரிந்துள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி மூலம் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட்டுள்ளது என்று முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறையொட்டி நெல்லை சென்னை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் உள் தமிழக மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 5,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஓப்போ F33 சீரியஸ் ஸ்மார்ட் போன்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. காயம் காரணமாக IPL தொடரிலிருந்து ஆயுஷ் மாத்ரே அவர்கள் விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.